அப்படியே போ. உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த எழுச்சிமிகு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுடைய களப்போராளி மாநில துணை பொதுச்செயலாளர் அறிவியல் கரியப்பூர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். நிகழ்வுல எழுச்சியுரையாற்ற இருக்கிறார். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விஜயலட்சுமி அவர்களே, கலாமணி அவர்களே, மானம் கட்ட மோடி அரசு கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, மாவட்ட வருவாய்த்துறையே பவானி சாகர் சுற்றியுள்ள உரைக்கு மக்கள் வாழ்கின்ற போதும் விளக்கு அடிப்படை வசதிகளை செய்துவிடு, உடனடியாக செய்துவிடு. பட்டா வழங்கு, பட்டா வழங்கு, நடவடிக்கை உரைக்கு மக்கள் வாழ்கின்ற கிராம விளக்கு அடிப்படை வசதிகளை சாதி ஒழிப்பு களத்திலே ரத்து செய், நீ தேவை ரத்து செய், நீ ரத்து செய். ரங்கசாமிண்ணா இருங்க 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 அப்படியா? இங்க பாருங்க. நன்றி, வணக்கம். ராஜா அவர்களை அத்தனைக்கும் என் நாட்களுக்காக அவர்கள் வணக்கத்தை தெரிவித்து நீட் தேர்வு நம்ம தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் என்று சொல்லித்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எத்தனை வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என் மனதில் இந்த வணக்கத்தை தெரிவித்து நன்றி. எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் தொடரும் தற்கொலைகளுக்கு மற்றும் நீட் தேர்விலிருந்து முற்றுமாக விலகு வருமாறு தமிழக அரசு சட்டபூர்வமான நடவடிக்கை மேற்கொள்வாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நமது பகுதிவாழ் மக்களுக்கு அடிப்படை வசதி மற்றும் கழிப்பறை வசதி, சுகாதார வசதி, மயான வசதி எதுவும் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால நமது தமிழக அரசுக்கு இந்த கோரிக்கையை வச்சு நாங்கள் நாற்பது விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மாவட்ட செயலாளர் பொன் தம்பிராஜன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் ஒன்றிய செயலாளர் ரங்கநாதன் அவர்களே, ஆமணிதுரை அவர்களே, பொன் சத்தியமூர்த்தி அவர்களே, ரமேஷ் அவர்கள் வருகை தரவிருக்கும் மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமரன் அவர்களே, சுசி கலையரசன் அவர்களே, மண்டல செயலாளர் துறை ராஜேந்திர பிரபு அவர்களே, நீலகிரி மண்டல துணை செயலாளர் அருள் மன்னரசன் அவர்களே, நீலகிரி மண்டல துணை செயலாளர் பொது நிர்வாகம் சகாதேவன் அவர்களே, மாநில துணை பொறுப்பாளர் சாமிநாதன் அவர்களே, மாநில துணை செயலாளர் வணிகரன் சிறுத்தை ராஜா அவர்களே, இவர்கள் அனைவரும் ஆர்ப்பாட்டம் நீட் தேர்வால் தமிழ்நாட்டில் தொடரும் தற்கொலைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிற காரணத்தினால் தமிழகத்திலே படிக்கும் குழந்தைகள் சற்று அவதிக்குள்ளாகிறார்கள்.
நீட் தேர்வானது தெளிவான முறையில் தமிழக அரசு குழந்தைகளுக்கு தர வேண்டும் என்று அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் பவானி சேகர் பகுதியிலே அருந்துரிய மக்கள் அதிகம் வாழும் பகுதி. இவர்களுக்கு அடிப்படை வசதியான கழிப்பிட வசதி, கட்டட வசதி, வீட்டுமனை பட்டா வசதி இவைகள் அனைத்தும் மக்களுக்கு இல்லாதபடிக்கு அவதிப்படுகிறார்கள். தமிழக அரசு மேற்கொண்டு இவர்கள் அனைவருக்கும் இந்த வசதியை செய்து தருமாறு இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் கேட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில துணை செயலாளர் ராஜன் பாபு சிறுகே ராஜா அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நடைபெறும் இந்த நீட் தேர்வினால் தமிழ்நாட்டில் தொடரும் தற்கொலைகள் நீட் தேர்விலிருந்து முற்றிலுமாக விலக்கு பெற தமிழக அரசு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இது போன்ற காரணங்களை வலியுறுத்தி நமது பவானி சாகர் மாவட்ட செயலாளர் பொன் தம்பிராஜன் அவர்கள் தலைமையில் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கண்டன ஆர்ப்பாட்ட வருகையில் இருக்கும் நமது தென்னகத்தின் திருமா என்று அன்போடு அழைக்கப்படும் மதுரை கனியமுதன் நமது மாநில துணை பொதுச் செயலாளர் அவர்களையும், மேலும் நமது சுசி கலையரசன் மாநில செயலாளர் கருத்தியல் பரப்பு, துரை ராஜேந்திர பிரபு நீலகிரி மண்டல செயலாளர், அரு மன்னரசன் நீலகிரி மண்டல துணை செயலாளர் பவானி சாகர் மற்றும் குன்னூர், சகாதேவன் நீலகிரி மண்டல துணை செயலாளர், சாமிநாதன் மண்டல மற்றும் ஈரோடு மண்டல துணை செயலாளர் ஜாபர் அலி அவர்களையும், சாமிநாதன் மாநில துணை பொறுப்பாளர் அவர்களையும் மற்றும் கட்சியின் தலைவர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். இன்றைய தினம் நம் முக்கிய கருத்தாக இதில் முன்வைத்தது நீட் தேர்வினால் தமிழகத்தில் தொடரும் தற்கொலைகள். இது சம்பந்தமாக முதலில் ஏற்பட்ட ஒரு தற்கொலை நிகழ்வு ஒட்டுமொத்த தமிழகத்தை மட்டுமல்லாமல் இந்தியாவையே உலுக்கியது. 2017ஆம் ஆண்டு நமது தந்தை அனிதா அவர்களின் மரணம். ஆம், 1200க்கு 1176 மதிப்பெண்களுக்கும் அவரால் இந்த மருத்துவ படிப்பில் சேர முடியவில்லை. காரணம் நீட் தேர்வு. 700 மதிப்பெண்களுக்கு அவர் எடுத்தது 86. பெரும் கனவுகளுடன் இருந்த அந்த தங்கைக்கு இந்த ஒன்றிய அரசு திணிப்பாக வந்த இந்த நீட் தேர்வு பரிசாக கொடுத்தது மரணம். இதுபோல் வருடம் தோறும் தொடர்ந்து கொண்டிருக்கும் மரணங்கள். மாநிலத்திற்கு 2-3 பேர் கடந்த 2026 இந்த வருடத்தில் கூட 3 பேரின் மரணம். எனவே இதை தடுப்பதற்கு தனி சட்டம் இயற்றி இந்த நீட் என்னும் தீட்டு, இந்த தீவிரத்தை ஒழிக்க ஆவண செய்ய இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் வலியுறுத்துகிறோம். நன்றி. கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் அண்ணன் பொன் தம்பிராஜன் மாவட்ட செயலாளர் அவர்களை, எனக்கு முன்னால் வரவேற்புரை ஆற்று அமர்ந்திருக்கின்ற தெற்கு ஒன்றிய செயலாளர் ரங்கநாதன் அவர்களே மற்றும் மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாராயணசாமி அவர்களே, தம்பி ஆனந்தன் அவர்களே, தம்பி பொன் சத்யமூர்த்தி அவர்களே, தம்பி சிறுத்தை சிவா அவர்களே, மாப்பிள்ளை வை ராமச்சந்திரன் அவர்களே, விஜயலட்சுமி அவர்களே, எங்களை இந்த கட்சிக்கு 21 வருடங்களாக அழைத்து வந்து கட்சியில் இணைத்து
இந்த கட்சிக்காக இந்த மக்களுக்காகவும் போராட வைத்த அருமை அண்ணன் போராளி மக்கள் தலைவர் மாநில துணை பொறுப்பாளர் சாமிநாதன் அவர்களே, அண்ணன் சிறுத்தை ராஜா அவர்களே, இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அண்ணன் மங்கள செயலாளர் ஜாபர் அலி அவர்களே, இங்கே இன்னும் சிறிது நேரத்தில் வருகை தரவுள்ள கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கனியன் அவர்களே உள்ளிட்ட மாவட்ட மாநில உங்களோடு வாரம் முழுக்க இரவும் பகலும் பாடாமல் பணியாற்றி எங்களோடு பணியாற்றி மிக சிறப்பாக பணியாற்றிய மண்டல பொதுச் செயலாளர் அண்ணன் மன்னன் அவர்களே உள்ளிட்ட அத்தனை மாவட்ட மாநில ஒன்றிய நகர கிளை செயலாளர்கள் அவர்களுக்கும் நன்றி கூர்ந்து இந்த ஆர்ப்பாட்டமானது நீட் தேர்வால் தமிழ்நாட்டில் தொடரும் தற்கொலைகள் நீட் தேர்விலிருந்து முற்றிலுமாக விலகப்படி தமிழக அரசை சட்டப்பூர்வமாக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தயவு கூர்ந்து நீட் தேர்வு வேண்டுமா? தாழ்த்தப்பட்ட சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம் மற்றும் பலவழியான சமூகம் நல்லா படிக்கிறாங்க, நல்லா மார்க் எடுக்கிறாங்க, ஆனா நீட் தேர்வு வேணுங்கிறாங்க. இதனால பொண்ணுங்க பசங்க அது கேவலப்பட்டு மார்க் எடுத்தாலுமே கேவலப்பட்டு தப்பு நினைக்கிறாங்க. இது நம்ம தேவையா? ஆனா காசுங்கிற பார்ட்டியெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பணக்கார பார்ட்டிகளை என்ன பண்றாங்க, காசு கொடுத்து டாக்டர் சீட் வாங்கிக்கிறாங்க. நம்ம பொண்ணுங்க பசங்க நல்லா படிச்சாலுமே அந்த சீட்டு கிடைக்கிறது கிடையாது. ஏன் கோட்டாலும் கிடைக்கிறது கிடையாது. அதனாலதான் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து மக்களே, ஆங்கான இருக்கும் பெரியவர்களும் தாய்மார்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து வணிக பெண்குடி மக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று வாழ்க்கை அல்ல உங்களை அன்போடு வேண்டு விரும்பி நன்றியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கட்சியினுடைய கலை போராளி மக்கள் செல்வம் என்று அழைக்கப்படும் அண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணன் பொது தங்கராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி பவானி சாகர் பேரூராட்சியில் இன்றைக்கு நீட் தேர்வால் தமிழ்நாட்டில் தொடரும் தற்கொலைகளை கண்டித்தும் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு முற்றிலுமாக விலக்கு பெற வேண்டும், தமிழக அரசு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வலியுறுத்தியதை தொடர்ந்து இன்றைக்கு மாவட்ட செயலாளர்களுடைய பொன் தங்கராஜன் தினமில இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்துள்ளோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்பு ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பவானிசாகர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ரங்கநாதன் அவர்களே, நன்றி உரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய மாவட்ட செய்தித் தொடர்பாளர் நாராயணசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரை அழைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய மாவட்ட துணை செயலாளர் புளியம்பட்டி ஆன்மீகத்துறை அவர்களே, என்னோட 2 நாட்களாக களத்திலே வேலை செய்து கொண்டு மக்கள் பணி செய்து கொண்டிருக்கூடிய மாவட்ட துணை செயலாளர்கள் பொன் சத்தியமூர்த்தி அவர்களே, ரமேஷ் வளவன் அவர்களே மற்றும் இளைஞர்கள் எதிர்பார்ப்புடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை சிறப்பு சிவா அவர்களே, பவானிசாகர் பகுதியிலே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு களத்திலே நின்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மாமா வருகிறேன் என்று சொல்லி களத்திலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது மாவட்ட அமைப்பாளர் முருகதுரை ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் இந்நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பாக என்னோட களத்திலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சத்தியமங்கலம் வடக்கு என்று சிறுத்தை மகன் அவர்களே,
சத்தியமங்கலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரன் அவர்களே மற்றும் பவானிசாகர் பேரூர் செயலாளர் மையக்கு ராகுல் அவர்களே இந்த நிகழ்வுகளே கலந்து கொண்டு சிறப்பாக பகுதி கொண்டிருக்கக்கூடிய வணிகர்களுடைய மாநில துணை செயலாளர் தலைமை தோழர் சிறுத்தை ராஜா அவர்களே, மாநில துணை பொறுப்பாளர் தலைவர் சாமிநாதன் அவர்களே, தலைவர் அவர்கள் மாவட்ட செயலாளர் அறிவிப்பு கடந்த 5 மாதங்களாக மாவட்ட செயலாளரோடு சத்தியமங்கலமாக இருந்தாலும் பவானிசாகர் இருந்தாலும் உதயமுடியாக இருந்தாலும் மலைப்பகுதியிலான கடம்பூர், ஆசனூர், தாளவாடி உள்ளிட்ட எந்த இடமாக இருந்தாலும் களத்திலே நின்று மாவட்ட செயலாளரோடு ஒருவரையாக இருந்து கலப்பணி செய்து கொண்டிருக்கூடிய பவானிசாகர் தொகுதி கொன்னூர் தொகுதியினுடைய மாவட்ட பொறுப்பாளரும் நீலகிரி மண்டலத்தினுடைய துணை செயலாளர் மண்டல துணை செயலாளர் அருமை தோழர் களப்போராளர் மன்னரசன் அவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை வந்திருக்கக்கூடிய ஈரோடு மண்டலத்தினுடைய மண்டல செயலாளர் தலைவர் எழுத்துக்கமுடைய அன்பை பெற்ற தோழர் ஜாபர் அலி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ள மகளிர் விடுதலை இயக்கப்பட்டுள்ள ஒன்றிய செயலாளர்கள் சத்தியமங்கலம் ஒன்றிய செயலாளர் முத்துலட்சுமி அவர்களே, பவானிசாகர் தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்தம்மாள் அவர்களே, வடக்கு ஒன்றிய செயலாளர் அல்லி அவர்களே மற்றும் கட்சியினுடைய சத்தியமங்கலம் தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் சீதாராமன் அவர்களே மற்றும் பவானிசாகர் முருகந்துரை நமது அம்பேத்கர் மக்கள் இயக்கத்திலே எங்களுக்கு முன்பு இங்கிருந்த மக்களை வழிநடத்தி அவர்களுக்கெல்லாம் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த நமது அருமை அண்ணன் இன்றைக்கு மறந்திருக்கக்கூடிய அண்ணன் சிங்கராஜ் அவர்களுடைய தேவைப்படுவன் சிறுத்தை மகனாக மகன் உணர்ந்தவர்கள் இப்போ மகன் சிறுத்தை மகன் அவர்களே மற்றும் நமது வடக்கு ஒன்றியத்தினுடைய பொருளாளர் அண்ணன் மணி அவர்களே, வடக்கு ஒன்றியத்தின் மகளிர் செயலாளர் முத்துமால் அவர்களே மற்றும் இங்கு வருகின்ற ரத்னசாமி அவர்களே, மாவட்ட அமைப்பாளர் ரங்கசாமி அவர்களே மற்றும் ஆனந்த் அவர்களே மற்றும் அண்ணன் அம்பேத்கர் நகர் ரங்கசாமி அவர்களே, குருசாமி அவர்களே, சந்திரன் அவர்களே, இங்கே வருகின்ற அனைவரும் பெயரும் குறிப்பிட முடியவில்லை, தவறாக எண்ண வேண்டாம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அண்ணாபாளையம், அம்பேத்கர் நகர், சாஸ்திரி நகர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வருகை வந்துள்ள அன்பு தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நாம் சார்ந்துள்ள பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியினுடைய சார்பிலே காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீட் தேர்வு தோழர் சொன்னார். நீட் தேர்வு தமிழ்நாட்டில் பல மாணவர்கள் தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீட் தேர்வால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் 1000 முதல்ல 1200 மார்க் இருந்துச்சு. அந்த 1200 1100 மார்க்கு 1025 மார்க் எடுத்தாலும் நீட் தேர்வு பெய்யாதனால மருத்துவராக முடியல. அந்த மாவட்டத்தினால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த நீட் தேர்வு தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே நீட் தேர்வு வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு விலக்கு பெற வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வேண்டாம். அங்க அருகில் அனுச்சாய் என்ற ஒரு மாணவி முதல் முறை ஊரை மாற்றி போனார். அந்த சூழல நீட் தேர்வு நம்மளுக்கு வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், நீங்க எங்கேயோ வச்சுட்டு போங்க, எங்களுக்கு நீட் தேர்வு எல்லாம் விலக்கு பெற வேண்டும் என்று மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டதிலிருந்து இன்னைக்கு பிஜேபி ஆட்சி 2 முறை ஆயிடுச்சு. 3 முறை தொடர்ந்து 3 ஐந்தாண்டுகளுக்கு நாங்கள் தொடர்ந்து வர. ஆனா அந்த நீட் தேர்வு வேணாம்னு சொல்ற திருச்சியை அதுக்கு மத்திய அரசு சரி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆகவே தோழர்களே,
தயவு செய்து நீட் தேர்வு ரத்து செய்வது நான் போராட்டம் பண்றேன். அது மட்டும் இல்ல, பவானி சாகர் பகுதியிலே தொப்பம்பாளையம் ஊராட்சியில் உட்பட்ட அம்பேத்கர் நகர், வெள்ளாளபாளையம், அம்மாபாளையம், கோடைபாளையம், தொப்பம்பாளையம் மற்றும் முருகந்தரை ஊராட்சியில் உள்ள 60 மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே அடிப்படை வசதிகள் வேண்டும். அந்த மக்களுக்கு வீட்டுமனை இல்லை, வீட்டுமனை பட்டா வேண்டும், கழிப்பிட வசதி வேண்டும், சமுதாய கூடம் வேண்டும் மற்றும் அடிப்படை வசதிகள் வேண்டும் என்று சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் வெளியிட்டு இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து தோழர்கள் அமைதியாக இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வழிநடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கனியமகன் அவர்கள் வரமாட்டீங்களா? கண்டன உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் பங்கேற்ற வருகை தந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் தொடர்ந்து கோருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது ஆர்ப்பாட்டம் கண்டன முழக்கத்தோடு துவங்க இருக்கிறது. கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் துணை கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாதனையாளர் அவர்களே, ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய ரங்கநாதன் அவர்களே, சிறுத்தை மகன் அவர்களே, ஈஸ்வரன் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, மாநில துணை செயலாளர்கள் ரமேஸ்வரன் அவர்களே, சத்தியமூர்த்தி அவர்களே, மரியாதைக்குரிய அறிஞர் மாப்பிள்ளை ஆம்னிதர் அவர்களே, மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாராயணசாமி அவர்களே, இளஞ்சூர் எதிர்பார்ப்புடைய மாவட்ட செயலாளர் சிறுத்தை சிவா அவர்களே, மாவட்ட அமைப்பாளர் பெருமாள் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள தெளிவுபட்டு நகர பொறுப்பாளர் மரியாதைக்குரிய நாகராஜ் அவர்களே, மாவட்ட அமைப்பாளர் ரங்கசாமி அவர்களே, மகன் அவர்களே மற்றும் அம்பேத்கர் நகர் குருசாமி அவர்கள், ரங்கசாமி அவர்களே, ஆனந்த் அவர்களே மற்றும் அம்மாவளத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய பாகியராஜ் அவர்களே, அவரோடு வருகின்ற தோழர்களே மற்றும் வடக்கு ஒன்றியத்துடைய மகளிரை பொறுப்பாளர் முத்தம்மாள் அவர்களே, தெற்கொழிவு பொறுப்பாளர் மரியாதைக்குரிய முத்தம்மாள் அவர்களே, வடக்கு அம்மி அவர்களே, துறையூர் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய ராகுல் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள ராஜீவ் ராஜ் திருவண்ணி தினேஷ் அவர்களே, புரவந்தல் தினேஷ் அவர்களே, மனோகர் அவர்களே, நவீன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள மனிதர்களோடு அறிவித்துக் கொண்டிருக்கூடிய 2-3 நாட்களாக நாங்கள் கட்சிக்கார வேலை செய்கிற மக்களுக்காக எங்களோடு மக்களாக நின்று களத்திலே இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சென்னான் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள மகளிர் விடுதலை தன்னுடைய பொறுப்பாளர்கள் செல்வமங்கலம் பொறுப்பாளர் அக்கா குட்டுசாமி அவருடைய மனைவி மரியாதைக்குரிய அக்கா அவர்களே, அவர்களோடு அறிவித்துள்ள செயலர்களே மற்றும் நமது கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் அவரது மகன் மரியாதைக்குரிய வன்னியர்களே மற்றும் செல்வமங்கலம் மகளிர் விடுதலை பொறுப்பாளர் முத்தலட்சுமி அவர்களே, தமிழ்வழி அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள ஆய்வு தோழர்களே, அம்பேத்கர் நகர் ரங்கசாமி அவர்களே, குருசாமி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். மதியானம் ஆயிடுச்சு, காலையில் சொல்லி மதியானம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இதனை சிறப்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் நமது துணை பொதுச்செயலாளர்கள். என்னுடைய சிரமங்களுக்கு இடையில அதிகரிக்கிறார். அவருக்கு பவானிசாகர் தொகுதி மாவட்ட ஐசிக சார்பில் நெஞ்சாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக நமது மண்டல துணை செயலாளர் ஈரோடு மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய பிராங்கர் அவர்கள் பேசுகிறார்கள். உண்மையாக பதவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தாவேக்காவுடைய அரசு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் புல் தம்பிராஜ் அவர்களை
இதற்கு வரவேற்பு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஒன்றிய பவானி சாகர்களுடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் ரங்கநாதன் அவர்களா, இதற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட துணை செயலாளர் ஆமணி துரை அவர்களா மற்றும் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்களா, சிறுத்தை மதன் அவர்களா, ரமேஷ் வளவன் அவர்களா, ஈஸ்வரன் அவர்களா, சிறுத்தை சிவா அவர்களா, இதற்கு கண்டனை உரை ஆற்றுவதற்காக தலைவருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக தமிழகம் முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மதுரை மண்ணின் மைந்தர், நாங்கள் விதைகள் என்றும் விதைக்கப்படுவதில்லை முளைக்கப்படுவதில்லை என்று சொல்வதைப் போல கண்டன விளக்க வருகை இருக்கக்கூடிய மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கனி அமுதன் அவர்கள் இங்கு மக்களோடு மக்களாக இங்கு இருந்து 4 நாட்களாக இங்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று பணியை துவங்கி நீலகிரி மாவட்டத்திலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய மண்டல துணை செயலாளர் மன்னரசன் அவர்களா மற்றும் ஆர் சாமிநாதன் அவர்களா, சிறுத்தை ராஜா அவர்களா, மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதி பெரும்பான்மையாக ஒடுக்கப்பட்ட மக்கள், அருந்ததி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. இந்த தொகுதியே ரிசர்வ் தொகுதி, பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி. இதனுடைய தலைப்பு நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டில் தொடரும் தற்கொலைகளை தடுக்க வேண்டும், நீட் தேர்விலிருந்து முற்றிலுமாக விலக்கு பெற வேண்டும், அதற்கு தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதனுடைய தலைப்பு. பெரும்பான்மையாக இங்கு பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யார் என்று கேட்டால் மலைவாழ் மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் தான் இந்த நீட் தேர்வினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நீட் தேர்வு 2016-17 முதல் முறையாக முதல் தலைமுறை படித்து கல்லூரியில் சேரக்கூடிய 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு முதல் தலைமுறையாக 2016-17 தான் இது தொடங்கப்பட்டது. நீட் தேர்வு எவ்வளவு சிரமமா இருக்கும் அப்படிங்கிறது அந்த மாணவ செல்வங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்தும் கூட அவர்கள் அந்த நீட் தேர்விலே எழுதி வெற்றி பெற்ற சதவீதம் எவ்வளவு தெரியுமா? 33 விழுக்காடு. 33% முதல் தலைமுறையே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அது படிப்படியாக அதனுடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்னு கேட்டா 2020-2021 ஆண்டு நடந்த நீட் தேர்வுடைய நிலைமை என்ன தெரியுமா? அந்த முதல் தலைமுறை 33% இருந்த அந்த மக்கள் 60% குறைஞ்சிருச்சு. இது இந்த புள்ளி வரும் 2016-17 சொல்லக்கூடிய ஒரு இது. அதே இதுல தமிழ் மாணவர்கள், தமிழ் வழியில மாணவர்கள் 2016-17 தமிழ் வழியில் கற்றக்கூடிய அந்த மாணவர்கள் மட்டும் 2016-17 மட்டும் வெற்றி பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? அவருடைய எண்ணிக்கை மட்டும் 438 பேர் அதுல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதற்கு பிறகு 2019-2020 438 பேர் வெற்றி பெற்ற அந்த மாணவர்கள் படிப்படியாக குறைந்து 58 பேர் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது புள்ளி விவரம். அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னாக்க முதல் தலைமுறையில மாணவர்கள் மாநில அரசுல 2017 அதற்கு பிறகு 2016-17 பாத்தீங்கன்னா மாநில படிச்சு அவர்களுடைய கஷ்டத்தை எல்லாம் இது பண்ணி ராத்திரி பகலா கண்முழித்து படிச்சு மதிப்பெண்களை எடுத்தும் கூட அவங்க முன்னாடி வர முடியல. பார்ப்பனர்கள் எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று சொல்கிறார்களோ அதே போல அந்த சமூகத்தில் இருந்து ஒரு பிற்படுத்தப்பட்டவர்களோ ஆதரவாளர்களோ மலைமாள் மக்களோ படித்து ஒரு மருத்துவராக வரக்கூடாது என்பதில் அவர்கள் கருத்தாக இருக்கிறார்கள். அந்த மருத்துவர்களை பொறுத்தவரை படித்தாலே தீட்டு என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்றிய அரசு இன்று வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவ செல்வர்கள் கண் விழித்து நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய
படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கல்வி. கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்வி கிடையாது. கல்வியை படிச்சு 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 அவங்களால முடியாத காலத்துல கடைசி நேரத்தில் அனிதாபுரம் தமிழர்கள் எப்படி தற்கொலைக்கு ஒரு கூடுதலா வந்தாங்களோ, தற்கொலை செய்து கொண்டார்களோ, அதே போல பல மாணவர்கள் இந்த படிப்பினுடைய நெருக்கடி அவ்வளவு அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இந்த சமூகம் படிக்க கூடாது, இந்த பின்தங்கியதான் இருக்க வேண்டும், அரசு அதிகாரிகளாக வரக்கூடாது, மருத்துவர்களாக வரக்கூடாது என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோட தான் இந்த ஒன்றிய அரசு இந்த நீட்டை கொண்டு வந்து தமிழகத்தில் புகுத்தி இருக்குது. இங்கே கல்ல வச்சு மூட்டை தூக்கி கூலி வேலை செஞ்சு தன் பிள்ளையை படிக்க வச்சு தன் பிள்ளை மருத்துவராக வருவார், வழக்கறிஞராக வருவார், ஒரு அரசு அதிகாரியாக வருவார் ஒரு எண்ணத்தோட நம்ம பையனும் நம்ம பொண்ணும் படிச்சு மேல வந்துட்டா நம்மளுடைய குடும்பம் சிறப்பா இருக்கும், நல்ல தலைமுறையை நோக்கி நம்மளுடைய குடும்பம் நகரும் என்று கனவோடு பெற்றோர்களை படிக்க வைத்தால் அந்த படிப்பின் காரணமாக, படிப்பின் சுமையின் காரணமாக அந்த குழந்தைகள் வந்து எல்லாருக்கும் இந்த இது தெரியும். ஆனால் இப்ப ஆடக்கூடிய இந்த மாநில அரசு ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லி இருக்கிறார்கள், இது எதிர்கட்சி தலைவர் கேட்கும்போது நீங்கள் சிறுபான்மை அரசு என்று சொன்னார்கள். ஆமாம், இது சிறுபான்மை அரசு தான் என்று தைரியத்தோடு சொன்ன ஒரே முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். இப்ப அவருடைய அந்த அரசு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த நீட் தேர்வில் தற்கொலைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் இந்த சிறுபான்மை மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் படித்து கல்வி பெற்று மேன்மைக்கு வர வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன நினைத்தார்களோ அதை வந்து இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய இந்த மக்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த நீட் தேர்வை தமிழகத்திலிருந்து முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். ஏழை மாணவர்களும் கிராமப்புற மாணவர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் சிறுபான்மை மக்களும் மருத்துவராக வர வேண்டும். அடுத்தடுத்து அவர்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்றால் கல்வி இல்லை என்றால் கல்வி இல்லை என்றால் எதுவே நமக்கு இல்லை என்று புரட்சியாளர்கள் சொன்னதை போல நம்ம குடும்பத்தில் ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்றால் இந்த நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் இங்க நம்மளுடைய தோழர்கள் சொன்னார்கள், இங்க வந்து கிராமப்புறங்கள் நிறைய இருக்குது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை அப்படின்னு. ஈரோடு வருவாய்த்துறை அதிகாரிகள் இங்க வந்து 4 நாட்களாக இங்கே பணி செய்து எங்களுடைய மண்டல துணைச்சாளர்கள் சொன்னார்கள், இங்கே பெரும்பான்மையான மக்களுக்கு பட்டா வழங்கவில்லை என்று. நீங்கள் அதை ஆய்வு செய்து அந்த மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். சுகாதார நிலையம் இல்லை என்று சரியான முறையில் நிலையம் இல்லை என்று சொல்கிறார்கள். அந்த சுகாதார நிலையத்தை இங்கே அமைத்து தர வேண்டும். இது வந்து ஒரு டூரிஸ்ட் வரக்கூடிய, அதாவது வந்து நிறைய மக்கள் இங்க வந்து இந்த பவானிசாகர் கிராம பார்வையிட்டு செல்கிறார்கள். அதற்கு சுகாதாரமான ஒரு கழிப்பிட வசதி அவர்களுக்கு மட்டுமல்ல, இங்கே வசிக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இங்கே அது சுகாதார நிலையத்தையும் சுகாதார கழிவுகள் வெளியே செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுகாதாரமான முறையில் கழிவுகளை அமைத்து தர வேண்டும். இதையெல்லாம் நாங்கள் கேட்டுதான் இங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக இங்கே வைத்திருக்கிறோம். இந்த போராட்டம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கையில் எடுத்திருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் யாரும் முன்னாடி வர முடியலை என்று சொல்லி அடுக்கிய மூட்டையில் அடிமூட்டையாக இருக்கிறார்களோ அந்த மூட்டையை மேலே இழுத்து வந்து போட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கையாகவும் கோட்பாடாகவும் இருக்கிறது. இது வரக்கூடிய காலகட்டத்திலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நீங்கள் இந்த அரசு செய்து கொடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த ஆளக்கூடிய ஒன்றிய அரசை கண்டித்து இந்த நீட் தேர்வை முழுமையாக தமிழ்நாட்டிலிருந்து ரத்து செய்ய வேண்டும். சமீபத்தில் நடந்த நீட் தேர்வில் கூட வினாத்தாள்கள் கசிந்தது என்று மறுதேர்வு வைத்தாங்க. மறுதேர்வு எழுத போகும்போது இத்தனைக்கு வந்து கிராமப்புற மாணவி கிடையாது, நகரப்புறத்திலே நல்ல வசதி வாய்ப்பட்ட ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டார் சமீபத்தில். எதுக்கு தெரியுமா? மறுபடியும் நீட் தேர்வு வச்சோன்னா அந்த பொண்ணுக்கு பயம் வந்துருச்சு, தப்பா எழுதிடுவோமோ தோற்றுடுவோமோ நம்ம ஜெயிக்க முடியாதோங்கிற அந்த மனசுல ஒரு மன அழுத்தத்தின் காரணமாக நல்லா இருக்கக்கூடியவங்க இந்த நீட் தேர்வுக்கு பயந்து இறந்து போறாங்க, தற்கொலை செய்யறாங்க. மாநில அரசு முடிஞ்சா தற்கொலை தூண்டல் சொல்லி ஒன்றிய அரசு ஒரு வழக்கு கூட ஒரு தொடரட்டும். இனிமேல் வரக்கூடிய காலத்திலே தமிழ்நாட்டிலே எந்த காலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீட் தேர்வை அனுமதிக்காது. அதே போல ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இதை அனுமதிக்க கூடாது, அதை சட்டமன்றத்திலே சட்டப்பூர்வமாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு இங்கே வருகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும்
மக்களுக்கும் கடை வைத்திருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நான் சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொண்டிருக்கின்ற பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொறுப்பாளர் களத்திலே எந்த அரசியலாக இருந்தாலும் 2 நாட்கள் 3 நாட்கள் மாவட்ட செயலாளர் வந்து அந்த காலத்திலே பணியாற்றி சிறப்பாக செயலாற்றக்கூடிய கள போராளி எங்கள் அருமை செயலர் மேலே மண்டல துறை செயலர் அவர் மன்னரசன் அவர்களை பேசினார் கேட்டுக்கொள்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய பவானிசாகர் தொகுதி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் பொன் தம்பிராஜ் அவர்கள் இந்த நிகழ்வில் முறையாக முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர்களை, மாவட்ட செய்தி தொடர்பாளர், மாவட்ட பொருளாளர், ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் நம்முடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நேரம் குறைவாக இருக்கிறது. ஆகவே நாம் நம்முடைய பெயர்களை நிறைய இருக்கிறது. அது நேரத்தில் அறிவிக்கிறது. அனைத்து மாவட்டத்தினுடைய கள போராளிகளுக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து கிராம தொழில்களுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மகளிர் மற்றும் கட்சியினுடைய முகாம் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் முதலுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைவாக இங்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்த இருக்கக்கூடிய நம்முடைய மேற்கு மண்டலத்தினுடைய கள போராளி எழுச்சி தமிழர் அவர்களுடைய நம்பிக்கையை பெற்று எங்களை போன்ற பல தோழர்கள் எல்லாம் களத்திலே கள போராளிகளாக வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாநில துணை பொதுச் செயலாளர் எங்களுடைய அருமையான கனியன் அவர்களுக்கும் எங்களுடைய பரிவார வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியில் குறிக்கும் தடைமீறு படைத்துறை வரலாறு என்று எழுச்சி தமிழர் அவர்கள் எங்களுக்கு கூறிய வழிநடத்தியது கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த பகுதியில் எழுச்சியோடு களமாடிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அருமை மாவட்ட செயலாளர் அருமை தோழர் தம்பிராஜ் அவர்களை நன்கரத்திலும் இந்த டேம் பகுதியில் மண்ணை குடைந்து விவசாயிகளுக்கு தர வேண்டும் என்று இலவசமாக வழங்கியது நம்முடைய தமிழக அரசு. ஆனால் மண்ணை கடத்தி வேளாண் செய்யக்கூடியவர்கள் விடுதலை சிறப்புகளை மாவட்ட செயலாளரை மிரட்டி பார்க்கிறார். மாவட்ட செயலாளரின் கடற்பணியை கொச்சைத்தனமாக இந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், ஆதிக்கசாலியாக இருக்கிறார்கள் என்கின்ற திமிரோடு மாவட்ட செயலாளர் உரிமையோடு பேசுகிறார். விடுதலை சிறுத்தைகள் ஏதோ அண்டி பிழைக்கக்கூடியவர்கள், உங்களை காலை வைத்து பிழைக்கக்கூடியவர்கள் நினைத்து வரக்கூடாது. பவானிசாகர் தொகுதியில் எத்தனை ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்து இந்த மக்களையும் இந்த மண்ணையும் சுரண்டி பிழைக்கக்கூடிய நீங்கள் எங்களுடைய மாவட்ட செயலாளரை பார்த்து உரிமையில பேசக்கூடிய அளவுக்கு திமிரளிக்கிறது என்றால் இந்த பகுதியை தட்டி கேட்பதற்கு, உங்கள் அராஜகத்தை எதிர்த்து பேசுவதற்கு, களமாடுவதற்கு யாரும் இல்லை என்ற திமிரோடு தான் மண்ணை கிடக்கக்கூடிய அந்த மண்ணை வைத்து அந்த விவசாயிகளுக்கு செல்லக்கூடிய அன்று மண்ணை வியாபாரமாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்கள் மாவட்ட செயலாளரை பார்த்து உரிமையோடு பேசுகிறார்கள், மிரட்டல் விடுத்தார்கள். அத்தனையும் கொண்டு விடுதலை சிறுத்தைகளாக என்று இந்த மண்ணில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய கிராமங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி நீங்கள் போராடி இருக்கிறீர்களா? அந்த மக்களுக்காக அந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனை தீர்ப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா? ஒன்றுமே கிடையாது. அம்பேத்கர் நகரில் 5 ஆண்டு காலமாக அந்த மக்களினுடைய மண்ணை ஆக்கிரமிப்பு செய்த ஒரு தனியார் முதலாளிக்கு துணை போனவர்கள் அந்த நேரத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த இந்த பகுதியை என்னுடைய மாவட்ட செயலாளர் மிரட்டிய அந்த பொறுப்பாளரை கேட்கிறேன், அந்த மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீர்களா?
ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அறிவித்த தம்பிராஜ் அவர்களுடைய தொடர் முயற்சியினால் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சராக இருக்கக்கூடிய எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அறிஞர் வன்னியரசு அவர்கள் இங்கு அந்த மக்களை சந்தித்த பிறகுதான் அந்த மக்களுக்கான தீர்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த மக்களுடைய நிலத்தை கையகப்படுத்திய முதலாளி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் சத்தியவேல் ஆர்ப்பாட்டத்தில் உடனடியாக அந்த நபரை கைது செய்ய வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தார்கள். ஆனால் அவர் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதிகாரம் அவர்களுக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மக்களை ஏமாற்றி நிலத்தை அவர்களுக்கு நினைத்த அந்த முதலாளி மீது உடனடியாக கைது நடவடிக்கையை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து இப்போது கூட இந்த பகுதியில் வருகை தந்திருக்கக்கூடிய அம்மாபாளையத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அதற்கு பாக்கியராஜ் அவர்கள் இப்போது விடுதலை சிறுத்தைகளை இணைந்திருக்கிறார். அந்த பகுதி மக்களுக்கு நடைபாதை கிடையாது, அவர்களுக்கு சுடுகாடு கிடையாது, சமுதாய குலம் கிடையாது, பட்டா கிடையாது. பலாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களினுடைய அவல நிலையை அறிந்துதான் விடுதலை சிறுத்தைகள் களமாடிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்றைய தோழர்கள் எந்த நிறைவேற்றி நீ பிழைப்பு நடத்திக்கொள், ஆனால் விடுதலை சிறுத்தைகளை சீண்டி பார்க்க நினைத்தால் விடுதலை சிறுத்தைகள் களமாடுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கும். ஏனென்றால் அடங்க மறுப்பதும் அத்து மீறுவதும் எழுச்சி தமிழர்கள் இந்த மக்களினுடைய உரிமைக்காக இவர் கற்றுக் கொடுத்த அந்த களத்தினுடைய வழியே வந்தவர்கள். தமிழகத்தில் இன்று தலைமுறையோடு தமிழக மக்கள் பல்வேறு உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் எழுச்சி தமிழர் எங்களுடைய தலைவர் அவர்கள் வழிகாட்டியதின் அந்த அடிப்படையில்தான் இளைய தலைமுறை என்ற களத்தில் இறங்கி அநீதிகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் பவானி சாகர் தொகுதியில கிட்டத்தட்ட 5 கிராமங்களுக்கு மேற்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து இன்று ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் திறந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு உடனடியாக ஈரோடு வருவாய்த்துறையை அணுகி இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பவானி சாகர் பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வினால் வரும் இந்த மாணவர்களுடைய தற்கொலைகளை பற்றி எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கு விளக்கமாக பேச இருக்கிறார்கள். இதே பவானி சாகர் பகுதியில் எங்களுடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய ஈழ தமிழர்கள் 5000 பேருக்கு மேலாக முகாமில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று சொன்ன அந்த நேரத்தில் அதிகார திமிர்பிடித்தவர்களை எதிர்த்து அதிகார வர்க்கத்தை எதிர்த்து அறிவித்துள்ள தம்பிராஜ் அவர்களுடைய தலைமையில் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் தடையை மீறி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து அந்த மக்களினுடைய வாழ்வியல் போராட்டத்தை முன்னெடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை இப்போதும் அந்த பகுதியில் வாழ்வதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவர் அறிவித்துள்ள தம்பிராஜ் அவர்கள். எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அந்த வன்னியரசு அவர்களால் இப்போது கூட அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அந்த முகாமுக்கு செல்ல வேண்டும். அந்த பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. அந்த முகாமிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களும் தமிழ் மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே அன்றைக்கிய தமிழ் சொந்தங்களை இந்த பகுதியில் நம்முடைய மக்களுக்கான அனைத்து தரப்பு மக்களுக்கான உரிமைக்காக கடமையாற்ற நடத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தயாராக இருக்கிறது, களமாக இருக்கிறது. அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒன்றாக எழுச்சி தலைவர் அண்ணன் திருமாவளவனுடைய தரத்தை ஓங்கி பிடிப்போம். இந்த சமூகத்தினுடைய அனைத்து தரப்பு மக்களுக்குமான பொருளாக வழிகட்டும் விடுதலை சிறுத்தைகள் வாயுங்கள் தோழர்கள் என கூறி வாய்ப்பு தருவதற்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். சிறப்பாக அமைதியாக அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கூடிய இந்த நமது பெற்றோர்கள், தேசியத்தினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கும் மீன் குழம்போட சாப்பாடு சிக்கனில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அமைதியாக இருந்து எல்லாத்துக்குமே பேரரசு மன்றத்தில் உணவு ஏற்பாடு இருக்குது. எல்லாம் அமைதியாக இருங்க. ஆர்ப்பாட்டம் முடிச்சோடனே சும்மால போகணும், எல்லாம் சாப்பிட்டு போட்டு வச்சு போல. இப்போ உங்களோட பிரச்சனைக்காக தலைவர் வந்து சென்னையிலிருந்து வந்திருக்காரு. தலைவர் வந்து இந்த பவானி சாகர்
ஒன்றியத்துக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகர், வெள்ளாளபாளையம், மன்னாபாளையம், கோடைபாளையம், தொப்பம்பாளையம், முடுக்கந்தரை பகுதிகளுக்கு அடிப்படை வசதிகள் வேணும்னு நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம். அந்த கோரிக்கை தலைவர் பேசி சிஎம் வரை கொண்டு வருவாரு. நமது ஏற்கனவே அம்பேத்கர் நகருக்கு வந்த நமது அமைச்சர் வன்னியரசர்களுக்கும் அந்த விண்ணப்பத்தை எழுதி வச்சுட்டாங்க. அந்த விண்ணப்பத்தை அங்கே வந்து சேர்ப்பார். 5ஆம் தேதி தலைவர் நிகழ்ச்சி இருக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு அமைச்சர் பார்ப்பாரு. அதனால் அந்த விண்ணப்பத்தை வந்து அண்ணன் துணை பொதுச் செயலாளருக்கு கொடுக்கல. இப்போ வந்து பயணம் வந்து உறுதியாக நிறைவழியாக நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கனியன் அவர்கள் பேசுவார். ஒன்றிய செயலாளர் சிறுத்தை மதன் அவர்களை, இளைஞர்கள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் சிறுத்தை சிவா அவர்களை, மாவட்ட துணை செயலாளர் ரமேஷ் அவர்களை, இன்னொரு மாவட்ட துணை செயலாளர் சத்தியமூர்த்தி அவர்களை, இன்னொரு மாவட்ட துணை செயலாளர் ஆம்னி துரை அவர்களை, இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகளிர் விடுதலை இயக்கத்தின் பவானிசாகர் ஒன்றிய செயலாளர் அல்லி அவர்களை, மகளிர் விடுதலை இயக்கத்தின் சத்தியமங்கலம் ஒன்றிய செயலாளர் முத்துலட்சுமி அவர்களை, இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக நம்முடைய மாவட்ட செயலாளரோடு இருந்து கடந்த சில நாட்களாக இந்த வட்டாரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான பணியை செய்து கொண்டிருந்த நீலகிரி மண்டல துறை செயலாளர் தம்பி மன்னரசன் அவர்களை, இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட அமைப்பாளர்கள் பெருமாள் ரங்கசாமி அவர்களை, ரம்யா தமிழ்மதி அவர்களை, நிருபர் ஸ்ரீ யா யோகேஸ்வரி அவர்களை, புளியம்பட்டி தினேஷ், நவீன், மனோஜ் ஆகிய பொறுப்பாளர்களை, மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த பவானிசாகர் தெற்கு ஒன்றிய செயலாளர் உத்தம்மா அவர்களை, வடக்கு ஒன்றிய செயலாளர் அல்லி அவர்களை, சக்தி தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்துலட்சுமி அவர்களை, சார்ந்த மகன் சுரேஷ், ரத்னசாமி, மகன்குமார், நந்தினி, சுந்தரி, வெங்கடேஷ், ரங்கசாமி, புதுசாமி ஆகிய பொறுப்பாளர்கள், பவானிசாகர் ஒன்றியத்தில் உள்ள அம்பேத்கர் நகர், வெள்ளாளபாளையம், அம்மாபாளையம், கோடேபாளையம், தெப்பம்பாளையம், முடுக்கன்துறை, சாஸ்திரி நகர், பவானிசாகர் இலங்கை தமிழர் முகாம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வருகின்றிருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், பவானிசாகர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகர், வெள்ளாளபாளையம், அம்மாபாளையம், கோடைபாளையம், தொப்பம்பாளையம், முருகன்துறை, சாஸ்திரி நகர் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கடந்த வாரம் சத்தியமங்கலத்திலும் இன்று பவானிசாகரிலும் 10 நாள் இடைவெளியில் 2 ஆர்ப்பாட்டங்களை நடத்திய நம்முடைய மாவட்ட செயலாளர் தம்பி பொன் தம்பிராஜன் உள்ளிட்ட இந்த மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக பணியாற்றிய அத்துணை விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை, பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீட் தேர்வு ஏன் கூடாது? நீட் தேர்வை எதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்த்து தொடர்ச்சியாக போராடி வருகிறது? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. தகுதி தேர்வு என்கின்ற அடிப்படையில் இந்திய ஒன்றிய அரசு இந்த நீட் தேர்வை நடத்தி வருகிறது. இந்த நீட் தேர்வு நடக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் பள்ளி மாணவிகள் தற்கொலை செய்வது தொடர்கதையாய் இருந்து கொண்டிருக்கிறது. தங்கை அனிதா அவர்கள் தொட்டு
இந்த ஆண்டு வரை ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் இந்த நீட் தேர்வு என்கின்ற நடவடிக்கையால் தற்கொலைக்கு தூண்டப்பட்டு மரணமடைந்திருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. இந்த நீட் தேர்வு எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்கின்ற விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் கடமை. 12ஆம் வகுப்பு தேர்வில் அறிவியல் பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பு இந்த நீட் தேர்வு வருவதற்கு முன்னால் இருந்தது. யார் அதிக மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறிவியல் பாடப்பிரிவில் யார் அதிகமான மதிப்பெண்களை பெறுகிறார்களோ அவர்கள் மருத்துவராக முடியும் என்பது இந்த நீட் தேர்வுக்கு முன்னால் இருந்த மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கான ஒரு தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த நீட் தேர்வு வந்த பிறகு 12ஆம் வகுப்பில் என்ன மார்க் எடுத்திருந்தாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது. அதில் நீ பார்டர் அளவிலே தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது. இந்த நீட் தேர்வில் நீ அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும். இது இந்திய ஒன்றிய அரசு அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய கூடுதல் நெருக்கடி என்பதை தாண்டி இதில் மிகப்பெரிய சதி அடங்கியிருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமானது. நீட் தேர்வு என்பது NEET என்று அதை சுருக்கமாக சொல்கிறார்கள். என் என்றால் தேசிய அளவில் நேஷனாலிட்டி, இ என்றால் எஜுகேஷன், இன்னொரு இ வந்து என்ட்ரன்ஸ், டி என்பதற்கு டெஸ்ட். தேசிய அளவில் கல்வி பயின்று நுழைவதற்கான ஒரு தேர்வு முறை என்று இது சொல்லப்படுகிறது. இதில் எந்த இடத்திலும் மருத்துவத்திற்கான கல்வி என்பது பதிவு செய்யப்படவே இல்லை. நீட் என்பது தேசிய அளவில் கல்வி பயின்று நுழைவதற்கான ஒரு தகுதி தேர்வு என்று சொல்லப்படுகிறது. எந்த இடத்திலும் மெடிக்கல் என்றோ அல்லது மருத்துவம் என்றோ இது கிடையாது. அப்படி என்றால் இது மருத்துவத்திற்கான மட்டும் தகுதி தேர்வு கிடையாது. வரக்கூடிய காலங்களில் நீ பொறியியல் படிக்க வேண்டும் என்றாலும் அல்லது கலை அல்லது அறிவியல் படிக்க வேண்டும் என்றாலும் அனைத்திற்கும் இந்த நீட் என்கின்ற நடைமுறையை திணிப்பதற்கான ஒரு முயற்சியை இந்திய ஒன்றிய அரசு நம் மீது திணிக்கிறது. அகில இந்திய அளவில் பிற மாநிலங்களை விட அதிகமாக மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அந்த மருத்துவக் கல்லூரியும் அதிகமாக நிர்வாக கட்டமைப்புடன் தலைசிறந்த கல்வியை வழங்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. பீகாரில் இப்படி கிடையாது, குஜராத்தில் இப்படி கிடையாது. வட இந்திய மாநிலங்களில் இத்தகைய நிர்வாக வலிமை உள்ள மருத்துவக் கல்லூரிகள் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி தமிழர்களினுடைய வரிப்பணத்தால், ஒவ்வொரு தமிழ் குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய வரிப்பணத்தால் கட்டி எழுப்பப்பட்டு நிர்வாக வசதியோடு இயங்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள். இதில் நீட் தேர்வு என்கின்ற அடிப்படையில் குஜராத்தில் இருக்கக்கூடிய மாணவர், பீகாரில் இருக்கக்கூடிய மாணவர்கள், வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நீட் தேர்வு என்கின்ற முறையில் தேர்ச்சி பெற்று அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைசிறந்த மருத்துவ கல்லூரிகளில் பாடம் படிக்க முடியும். இந்த நீட் தேர்வு என்கின்ற தேசிய பார்வையின் மூலம் இதைத்தான் மாநில உரிமையை பேசக்கூடிய இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட மாநில உரிமையை பேசக்கூடிய இயக்கங்கள் இதை எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருகிறது. மாநிலத்திற்கு ஒரு உரிமை இருக்கிறது. கல்வியை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்பது மாநில அரசு தீர்மானிக்கக்கூடிய உரிமை.
மாநில அரசுக்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு வகையான பண்பாடுகள் இருக்கிறது. குஜராத்திலே இருக்கக்கூடிய சாதிகளை சார்ந்தவர்கள் கோவில் வழக்கம் என்பது ஒரு வகையான பண்பாடு. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் கோவில் வழக்கம் அல்லது திருமண முறை அல்லது இறப்பு முறையை கொண்டாடுவது என்பது வேறு பண்பாடு. குஜராத்திலே இருப்பவருடைய பண்பாட்டிற்கும் பீகாரிலே இருக்கக்கூடியவருடைய பண்பாட்டிற்கும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியவர்களுடைய பண்பாட்டிற்கும் வேறுபாடு இருப்பது போல் கல்வி முறையிலும் வேறுபாடு இருக்கிறது. குஜராத்திலே இருக்கக்கூடியவன் வரலாறு என்ன படிப்பான் என்கின்றால் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய வரலாறுகளை அவனுக்கு சொல்லித் தருவார்கள். தென் தமிழகத்திலே அல்லது தென் இந்திய மாநிலங்களிலே இருக்கக்கூடிய வரலாறு என்பது முற்றிலும் மாறுபட்ட வரலாறு. கல்வி முறையிலும் ஒரே கல்வியை கொண்டு வர முடியாது. எனவே ஒவ்வொரு மாநிலத்திற்கு தகுந்தாற்போல் கல்வி முறையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது மாநில அரசு அவரவர்களுக்கான உரிமை என்பதை மாநில சுயாட்சியை பேசக்கூடிய இயக்கங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இவர்கள் தேசிய அளவில் புதிய கல்விக் கொள்கை என்கின்ற ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வர பார்க்கிறார்கள். அதற்கெல்லாம் ஒரு சரிதான் இந்த நீட் தேர்வு என்கின்ற நடைமுறை. இன்றைக்கு நீட் தேர்வு வினாத்தால் எப்படி பிறர் கையிலே கிடைக்கிறது? மாணவர்களிடம் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களிடம் கிடைப்பதற்கு முன்பாகவே இந்த தேர்வு வினாத்தால் எப்படி வெளியே வருகிறது? பணம் வைத்திருப்பவன் அந்த வினாத்தாளை வெளியே கொண்டு வந்து விடுகிறான். பணம் வைத்திருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் நீட் தேர்வு மையங்கள் அவர்கள் மையத்திலே படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து அந்த வினாத்தாள்களை எப்படியோ பெற்றுவிடுகிறார்கள். அதன் மூலம் வட இந்திய மாநிலங்களில் படிக்கக்கூடிய பயிற்சி அகங்களிலே படிக்கக்கூடிய நீட் தேர்வு மையங்களிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக எளிதாக தேர்ச்சி பெற்று இப்படிப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி மருத்துவர்களாக போய்விடுகிறார்கள். உண்மையாக படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலைமை உண்மையாக படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலைமை கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. ஹிந்தி தெரிய வேண்டும். இன்றைக்கு பாடத்திட்ட முறைகளிலே பல்வேறு வகையான பாடத்திட்டங்கள் வந்துவிட்டன. கார்பரேஷன் பள்ளியிலே படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் ஏழை எளிய மாணவ மாணவிகள் தமிழ் அல்லது ஆங்கிலம் அவர்களுக்கு கற்றுத்தரப்படும். இன்றைக்கு படிப்பு முறைகளிலேயே ஐசிசிஐ என்கின்ற ஒரு முறை வந்துவிட்டது, சிபிஎஸ்இ என்கின்ற ஒரு முறை வந்துவிட்டது, மெட்ரிகுலேஷன் என்கின்ற ஒரு முறை வந்துவிட்டது. இதையெல்லாம் படிப்பவர்கள் அகில இந்திய தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெற முடியும். சாதாரண அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள், கிராமத்து பிள்ளைகள், கிராமங்களிலிருந்து பல கிலோமீட்டர் நடந்து வந்து பள்ளிக்கு சென்று படிக்கக்கூடிய அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த நீட் தேர்வில் எப்படி வெற்றி பெற முடியும்? அதனால் இந்த நீட் தேர்வு என்கின்ற முறை மாநில கல்வி முறைக்கு எதிரானது, மாநில சுயாட்சிக்கு எதிரானது, ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது, அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எதிரானது, கார்பரேஷன் பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு எதிரானது. எனவே இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி பவானி சாகரில் போராடி கொண்டிருக்கிறது. யாருக்காக போராடுகிறது என்றால் ஏழை எளிய குழந்தைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறது, அன்றாடம் காட்சிகளுக்காக போராடி கொண்டிருக்கிறது. இதை வெகுமக்களிடம் எடுத்துச் சொல்வதற்குத்தான் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை நாம் நடத்தி வருகிறோம். இப்படிப்பட்ட கண்டன போராட்டங்களை நாம் நடத்தி வருகிறோம். கடந்த அரசு ஆட்சியிலே இருந்தபோது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இருந்தபோது விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியிலே இருந்தோம். அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துதான் ஆட்சி கட்சியில் அமர்ந்தார்கள். அவர்களால் இயன்ற அளவிற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அனைத்து கட்சிகளின் பேராதரவோடு ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்கள். நீட் தேர்வை நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு மசோதா. சட்டமாக வருவதற்கு முன்னால் ஒரு மசோதாவை தான் சட்டமன்றம் போட முடியும். அதன் பிறகுதான் அந்த சட்டமாகும். மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஆளுநர் அந்த மசோதாவை மத்திய அரசிற்கு அனுப்பாமல் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் அதை கிடப்பிலே போட்டுவிட்டார். தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய
தமிழக ஆளுநர் தமிழ்நாடு சட்டப்பேரவை இந்த நீட் தேர்வு கூடாது என்கின்ற மசோதாவை போடுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வாக்களித்து 234 சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கின்றோம். 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 200க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை ஆதரித்து அந்த மசோதாவை வெற்றி பெற வைத்து ஆளுநருக்கு அனுப்புகிறார்கள். ஆளுநர் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் கிடப்பில் போட்டார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட இடதுசாரி அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் குடியரசுத் தலைவர் நேரடியாக சந்தித்து இதற்கு முறையிட்டார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு முறைக்கு 2 முறை நேரடியாக போய் சந்திக்க சென்று அவர் சந்திக்க முடியாது என்று அதற்கான வாய்ப்பை உருவாக்காமல் தொடர் போராட்டத்தின் மூலம் மீண்டும் சட்டப்பேரவையில் 110 விதிகளின் அடிப்படையில் இந்த மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப மாட்டார்கள் என்கின்ற ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகு உள்துறை அமைச்சரும் மத்திய அமைச்சர்களும் இது குறித்து தமிழ்நாடு தலைவர்களை சந்திப்பதற்கு அவர்கள் ஒப்புதல் வழங்கினார்கள். கடந்த ஆட்சியில் மசோதா அளவில் நின்ற இந்த நீட் தேர்வு ஒழிப்பு என்கின்ற அது கூடாது என்கின்ற நடவடிக்கை அது சட்டமாய் மாறுவதற்கு இன்றைக்கு புதிதாய் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நீட் தேர்வு கூடாது என்கின்ற அந்த மசோதாவை சட்டமாக்குவதற்கு மிகப்பெரிய முயற்சியை எடுக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய ஒற்றை கோரிக்கை. இது மக்களுக்கான கோரிக்கை, ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கான கோரிக்கை. மருத்துவம் படிப்பதோடு மட்டும் இது நின்று விடாது. இந்த நீட் தேர்வு என்கின்ற முறையில் இந்த NEET என்கின்ற எந்த இடத்திலும் மருத்துவம் அல்லது மெடிக்கல் என்கின்ற தேர்வுக்கான வார்த்தையே கிடையாது. நாளை நீ அறிவியல் படிக்க வேண்டும் என்றால் கூட, கலை மற்றும் அறிவியல் படிக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு கூட இந்த நீட் தேர்வு முறை வந்துவிடும். இங்கே பல மத்திய அரசு பள்ளிகள் இருக்கின்றன. கேந்திர வித்யாலயா போன்ற பல மத்திய அரசு பள்ளிகள், நவோதயா போன்ற மத்திய அரசு பள்ளிகள் இருக்கின்றன. அவர்களது பாடமுறை தமிழ்நாடு அரசினுடைய பாடமுறை கிடையாது. தமிழ் குடும்பத்தில், தமிழர்களாய் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இன்னும் 50 ஆண்டுகளில் நமக்கே அந்த ஆசை வருகிறது, நம்முடைய பிள்ளை CBSE படிக்க வேண்டும் என்று. நமக்கே ஆசை வருகிறது, நம்முடைய பிள்ளை ICC சிலபஸ் படிக்க வேண்டும் என்று. இதுவெல்லாம் எதற்காக என்றால், மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை என்கின்ற ஒரு முறையை பள்ளி மாணவ மாணவிகளின் பிஞ்சு உள்ளத்திலேயே விதைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். இது ஒரு பேராபத்து. இந்த நீட்டிற்கு பின்னால் வெறும் மெடிக்கல் மட்டும் இருக்கவில்லை, மருத்துவம் மட்டும் இருக்கவில்லை. நவோதயா கல்வி முறைக்கு பின்னால் வெறும் ஹிந்தியோ அல்லது ஆங்கிலமோ மட்டும் இருக்கவில்லை. கேந்திர வித்யாலயா என்கின்ற பள்ளி நடைமுறை அந்த பாடத்திட்டத்திற்கு பின்னால் வெறும் ஹிந்தியோ ஆங்கிலமோ இல்லை. நம்முடைய வாழ்க்கை முறையை சிதைப்பதற்கான, தமிழர்களுக்கான வாழ்க்கை முறையை சிதைப்பதற்கான பாடத்திட்டங்கள் அதிலே குவிந்து கிடக்கின்றன. தமிழ் குடும்பத்திலே பிறந்த, தமிழனாய் பிறந்த இந்த புதிய கல்விக் கொள்கை என்கின்ற முறையில் இத்தகைய படையெடுப்பு நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. ஹிந்தியை திணிக்கிறோம் என்றால் உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் போராட்டம் நடத்தும், ஹிந்தி எதிர்ப்பை எதிர்த்து. ஆனால் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து, இப்படிப்பட்ட பாடத்திட்ட முறைகளை எதிர்த்து மிக அமைதியான முறையில் நம்முடைய வீட்டில் நமக்கு தெரியாமலேயே இங்கே ஹிந்தி நுழைகிறது, நமக்கு தெரியாமலேயே கணவர்களுடைய ஆதிக்கம் நுழைகிறது, நமக்கு தெரியாமலேயே நம்முடைய பிள்ளைகளின் படிப்பு 10ஆம் வகுப்பிலேயோ அல்லது 12ஆம் வகுப்பிலேயோ அது நாசமாய் போகிறது. இந்த கவலை மற்றவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்பதனால் தான் எங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன. சுடுகாட்டிற்கு பாதை இல்லை, குடியிருப்பதற்கு மனைப்பட்டா கிடையாது, ஒழுங்கான குடிநீர் வசதி கிடையாது. அம்பேத்கர் நகர், வெள்ளாளபாளையம், அம்மாபாளையம், கோடைப்பாளையம், தொப்பம்பாளையம் மற்றும் முடுக்கன்துறை உள்ளிட்ட அருந்ததியர் மக்கள் வாழும் கிராமங்களில் இலவச வீட்டுமனை பட்டா கிடையாது, ஒழுங்கான கழிப்பறை வசதி கிடையாது, சமுதாயப்புறம் கிடையாது, சுடுகாடு கிடையாது. இதற்கெல்லாம் போராட வேண்டிய, எளிய மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் நலன்களில்
அக்கறை செலுத்துவதனால் நீட் தேர்வு வேண்டாம் என்று போராடுகிறோம். நீட் தேர்வு கூடாது என்று வாதாடுகிறோம். அதற்காக காலையிலிருந்து இந்த நேரம் வரை போராடி கொண்டிருக்கிறோம் என்றால் எதற்காக? எந்த வகையிலும் தமிழ்நாட்டில் தமிழக பள்ளி குழந்தைகள் படிப்பிலே வீணாகிவிடக் கூடாது. படிப்பு என்பது ஒன்று மட்டும்தான், கல்வி என்பது ஒன்று மட்டும்தான் நம்மை அடுத்த கட்டத்திற்கு நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். மிகப்பெரிய ஆயுதம். எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் கல்வி வளர்ந்துவது போல் ஒரு துணிச்சலை பணம் கொடுத்து விடாது. கல்வி அவ்வளவு பெரிய பேர் ஆயுதம். அதை சிதைப்பதற்கு தமிழ்நாட்டில் ஏராளமான கல்வி நிலையங்கள் உருவாகிவிட்டன. இதை காலி செய்வதற்கு இந்திய ஒன்றிய அரசு மிகப்பெரிய சதிகளை இப்படிப்பட்ட நீட் தேர்வு போன்ற வழிகளால் நம் மீது திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீட் தேர்வில் பாஸ் ஆக வேண்டும் என்றால், தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் ஏராளமான பயிற்சி கூடங்கள் இன்றைக்கு உருவாகிவிட்டன. பயிற்சி கூடங்கள், நீட் தேர்வு மையங்கள், பயிற்சி கூடங்கள். பள்ளி குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தால் கல்வி அடிப்படையிலே அவனுக்கு அறிவு வளரும், ஞானம் பிறக்கும். அறிவியல் என்றால் என்ன, வரலாறு என்றால் என்ன, புவியியல் என்றால் என்ன, ஆங்கிலம் என்றால் என்ன, தமிழ் என்றால் என்ன என்று கல்வியை கற்றுக் கொடுத்தால் அவனுக்கு அறிவு என்கின்ற ஞானம் பிறக்கும். பயிற்சி கூடங்கள் என்றால் என்னவென்றால், கராத்தே சொல்லிக் கொடுப்பது பயிற்சி கூடம், சிலம்பம் கற்றுக் கொடுப்பது பயிற்சி கூடம், தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுப்பது பயிற்சி கூடம். இன்றைக்கு நீட் என்பது ஒரு பயிற்சி கூடமாக. நீட் தேர்வு முறை என்றால் ஒரு கேள்வியை கேட்பார்கள், அதற்கு 4 பதில் இருக்கும். அந்த 4 பதிலில் எந்த பதிலை சரியான பதிலை தேர்வு செய்தால் உனக்கு மார்க், தவறான பதிலை தேர்வு செய்தால் உனக்கு மார்க் போடுவது மட்டுமல்ல, நீ எடுத்த மார்க்கிலிருந்து மார்க் குறையும். இது ஒரு பயிற்சி முறை. பாடத்தை கற்றுக் கொடுத்தால், கல்வியை கற்றுக் கொடுத்தால் அறிவு வளர வேண்டும் என்பது பள்ளியிலே நடக்கக்கூடிய பாடமுறை. நீட் தேர்வு மையங்கள் என்பது பயிற்சி முறை. பயிற்சி முறையால் உனக்கு அறிவு வளராது, பயிற்சி முறையால் உனக்கு ஞானம் பிறக்காது, பயிற்சி முறையால் நீ ஆட சொன்னால் ஆடுவாய், பாட சொன்னால் பாடுவாய் என்னக்கூடிய அளவிற்கு பள்ளி குழந்தைகள் ஒரு குழு பொம்மைகளாக மாற்றக்கூடிய நயவஞ்சக முறை இந்த நீட் தேர்வு அல்லது நீட் தேர்வு முறையில இருக்கிறது. இந்த பயிற்சி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இந்த கவலை மற்றவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இருப்பதனா இந்த முறை அடியெடுத்து வைத்த நாள் முதல் நம்முடைய இயக்கம் பல்வேறு மாவட்டங்களில் போராடி வருகிறது. பல்வேறு முறை கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களே சென்னை மாநகரத்திலும், கோவை மாநகரத்திலும், மதுரை மாநகரத்திலும், திருச்சி மாநகரத்திலும் என்னென்ன தலைநகரங்கள் இந்த மாநிலங்கள் இருக்கின்றனவோ அத்தனை மாநிலங்களிலும் இந்த நீட் தேர்வை எதிர்த்து போராடி இருக்கின்றார், ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றார். அந்த வகையில் இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் ஒரு குக்கிராமம் பவானிசாகர் மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிடுகின்ற போது இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்நிலை என்பது மிக வறுமை கோட்டிலே வாழக்கூடிய மக்களின் வாழ்நிலை. அப்படிப்பட்ட மக்களை அமைப்பாக்கி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் நீட் தேர்வை எதிர்த்து போராடுகிறோம் என்றால் இந்த தமிழ்நாட்டை மற்றவர்கள் பாதுகாக்கிறார்களோ இல்லையோ, தமிழகத்தை மட்டுமல்ல இந்திய தேசத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்பதனால்தான். அதனால்தான் நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு வன்னியரசர்கள் இந்த பகுதிக்கு வந்தபோது பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார். அவர் வந்தது வேறு வேலைக்காக, அவர் வந்தது வேறு இடத்தை ஆய்வு செய்வதற்காக. ஆனால் அம்பேத்கர் நகர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இளம் பிறரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதை கண்டிக்க வேண்டும் என்பதற்காக, அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, காவல்துறை அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்வது மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் பேசிய பிறகுதான் குமாரபாளையத்தை சார்ந்த குமரேசன் என்று கருதுகிறேன் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அமைச்சர் தேவைப்பட்டால் காவல்துறை அதிகாரிகளே அவரை கைது செய்வதற்கும்
அமைச்சர் தேவைப்பட்டால் திரு வன்னியரசு அவர்கள் இதே இடத்தில் வந்து மீண்டும் இந்த மக்களுக்காக போராடுவதற்கு வருவார். அப்போதுதான் அவரை கைது செய்ய வேண்டும். இது காவல்துறைக்கு மிகப்பெரிய தலைக்குடிவு. அவன் குற்றவாளி, குற்றம் செய்திருக்கின்றான். அவன் மீது நீங்கள் வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிறீர்கள். அவனை சிறைப்படுத்துவதற்கு என்ன தயக்கம்? அவர் என்ன காவல்துறையை விட மிக வலிமை வாய்ந்தவரா? காவல்துறை அதிகாரிகளை விட அந்த நபர் வலிமை வாய்ந்தவரா? எளிய மக்கள் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்வதன் மீது வழக்கு பதிவு செய்த பிறகும் அவனை கைது செய்வதற்கு என்ன தயக்கம்? அண்ணாநகர் பகுதியை சார்ந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். எனவே இது கவனம் செலுத்த வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட காவல்துறையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தில் பங்கேற்ற அம்பேத்கர் நகர், எல்லாரபாளையம், அம்மாபாளையம், கோடைபாளையம், தொப்பம்பாளையம், முடுக்கன்துறை, சாஸ்திரி நகர் மற்றும் பவானி சாகர் இலங்கை தமிழர்கள் முகாமை சார்ந்த அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு 10 நாள் இடைவெளிக்கு இடைவெளியில் 2 மிக முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 ஆர்ப்பாட்டங்களை நடத்திய நம்முடைய மாவட்ட செயலாளர் பொருள் தங்கராஜன் உள்ளிட்ட மண்டல பொறுப்பாளர்களுக்கும் கட்சியின் அனைத்து மட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய நன்றியை தெரிவித்து தமிழ்நாடு அரசு நீட் தேர்வு இனிமேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்கக்கூடிய அளவிற்கு இந்த மசோதாவை சட்டமாக மாற்றுங்கள், சட்டமாக உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.